திவாகர் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது பயங்கரமான கோபம் தான் வருது. இவனை தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்ல தோணுது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே திவாகர் மீது ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சிட்ருக்காங்க. உள்ளுக்குள்ளே வந்து ஒரு சிலர் வந்து குற்றச்சாட்டுகளை வச்சாலுமே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து இந்த விஷயத்தை எடுத்து பேசினாலுமே யாருமே முன் வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதியோ பிக் பாஸ்கிட்டயோ வந்து சொல்கிறது கிடையாது. நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, மாயா பூர்ணிமா இருந்தார் சீசனில் பார்த்தீங்கன்னா பிரதீப் ஆண்டனி வந்து தப்பாக வந்து பேசுகிறாரு. இந்த மாதிரி நடுராத்திரியில் வந்து நான் எழுந்து உட்காந்துக்கிறாரு, ஒரு மாதிரி டபுள் மீனிங்கில் வந்து பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே இல்லாத பொல்லாத எல்லாத்தையும் வந்து சேர்த்து ஒன்றுன்னா 9 ஆக்கி எல்லாத்தையும் சேர்த்து போட்டு பார்த்தீங்கன்னா பிரதீப் ஆண்டனி அவர்களை வந்து ரெட் கார்டு கொடுத்து வந்து வெளியில் அனுப்பாங்க. ஆனால் இங்கே அதை விட மோசமாக வந்து ரொம்ப மோசமாக பார்த்தீங்கன்னா திவாகர் அவர்கள் வந்து பண்ணியிருக்கான். யாருமே வந்து முன் வரல, ரெட் கார்டு கொடுக்குற அளவுக்கு வந்து யாருமே வந்து அந்த எண்ணத்துக்கு வந்து வரல. பேசுகிறான் செய்கிறான் அப்படின்றதால அப்படியே வந்து நின்றுறாங்க. அதை வந்து பெருசாக அவங்க எடுத்துக்கிறதில்ல. அந்த இடத்த விட்டு மூவ் ஆகிட்டு அப்படியே போயிடுறாங்க. அவன் லைஃப்பை பார்க்குறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் அவங்க அந்த மாதிரி நினச்சிருந்தாங்க அப்படின்னா பிரதீப் ஆண்டனிக்கு அவ்வளோ பெரிய அசிங்கம் வந்து வந்திருக்காது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்த உள்ளுக்குள்ளே ஒருத்தன் வந்து பண்ணிட்டுருக்கான். அவன் யார் அப்படின்னா நம்ம திவாகர் அவர்கள் தான். திவாகர் தான் வந்து பொம்பளை பொறுக்கி, திவாகர் வந்து மோசமானவன், திவாகர்னாவே பொண்ணுங்கிட்ட இப்படி தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்க வேணாம். ஏன் அப்படின்னா திவாகரை விட மோசமாக இந்த வீட்டுக்குள்ளே இத்தனை சீசன்களை எத்தனையோ நபர்கள் வந்தாங்க போனாங்க, எவ்வளோ கேவலமான விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. ஏன் இவ்வளோ கேவலமான விஷயத்த பண்ணுற அரோரா துஷார் 2 பேருமே வந்து இந்த வீட்டில் தான் இருந்தாங்க இந்த சீசன்லேயே. இப்படி இருக்கும்போது திவாகர் வந்து அந்தளவுக்கு மோசமாக இருந்தாலுமே இந்த அன்வான்ட் டச்சுன்றதை வந்து நம்ம திவாகர் அவர்கள் வந்து ரெகுலராகவே வந்து பண்ணிகிட்ருக்கோம். தங்கச்சின்னு கூப்பிட்றது, தங்கச்சின்னு கூப்பிட்டு போயிட்டு கையை பிடிக்கிறது, அதுக்கப்புறம் என்னை கல்யாணம் பண்ணிக்கின்னு சொல்கிறது, நம்ம 2 பேரும் வந்து சேர்ந்துக்கலான்றது, இந்த மாதிரி வேணுமுன்னே பார்த்தீங்கன்னா வேணுமுன்னேன்றதை விட அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உணர்வுகளை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அப்படியே உணர்ச்சி வசப்படுறது, உள்ளுக்குள்ளே தோன்றது அப்படியே வந்து பேசுறது, உள்ளுக்குள்ளே தோன்றது அப்படியே பேசுறதுன்னு சொல்லிட்டு இவன் இந்த ஒரு விஷயத்த பண்ணுறது வந்து நம்மளால் வந்து ஜீரணிக்கவே முடியல. அது வந்து வெளியில் ஓகே அப்படின்னா வெளியிலலாம் கடந்து போயிடலாம். பட் உள்ளே அப்படின்றப்போ அவங்க முகத்தில் வந்து முழிக்கணும், திரும்ப பார்க்கணும். அது வந்து முழுசும் வந்து பதிவாகுது. வெளியில் நீ பேசுகிற 2 அடி செருப்படி அடித்தா கூட வந்து யாருக்கு தெரியாது. ஆனால் உள்ளே இந்த மாதிரி பொண்ணுக்கிட்ட நீ தப்பாக பேசுகிறவங்க வந்து செருப்படுத்து ஒரு அடி அடித்தா கூட ஒட்டுமொத்த உலகத்துக்கே வந்து தெரியும். ஸோ அந்த மாதிரி நடக்கும். இந்த புரிதல் வந்து அவனுக்கு வந்து சுத்தமாக இல்லை அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். நேற்று வீட்டுக்குள்ளே ஒரு விஷயம் நடந்தது. என்ன விஷயம் நடந்தது அப்படின்னா அரோராவுக்கும் நம்ம திவாகர் இடையில் ஒரு கிளாஸ் ஆனது. அதனால் வந்து 2 பேரும் வந்து மன்னிப்பு கேட்கும்படி பார்வதி அவர்கள் வந்து சொல்ல அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படிலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து மறுப்பு தெரிவிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அரோரா அவர்கள் வந்து நான் இங்கே இருக்க மாட்டேன், நான் ஆப்போசிட்டில் போகிறேன், ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த ராஜ்யம் வந்து கூப்பிட்றாங்க, உங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா எங்கள் ராஜ்யத்துக்கு வாங்கன்னு சொன்னோடனே அரோரா அவர்கள் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அங்கே கிளம்பி போயிடறாங்க. இவங்க அங்கே கிளம்பி போனவொடனே இந்த இடத்துல வந்து ஒரு கிளாஸ் ஆகுது, உங்களால் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசும்போது டென்ஷனான இவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம சாண்ட்ராக்கோவும் பார்த்திங்கன்னா வாழை தூக்கிட்டு போயிட்டு இதுக்கிட்ட வச்சுட்டு அரியணை முன்னாடி வச்சுட்டு அவங்களும் வந்து அந்த டீமுக்கு போகிறதுக்கு கிளம்புறாங்க. அப்படி கிளம்பி போகும்போது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம திவாகர் அவர்கள் கையை பிடிச்சி காட்சிகளை பார்க்கும்போது ஏடாடி இது ரொம்ப என்ன சொல்கிறது, ஒருத்தவங்க வந்து தொடர்றது வந்து அவங்களுடைய விருப்பம் இல்லாமல் தொடர்றது, ஒரு காமெடியாக வந்து பேசுறது வேறு, காமெடியாக வந்து சிரிக்கிறது வேறு, காமெடியாக கையை பிடிக்கிறது வேறு. ஆனால் இந்த இடத்துல அவங்க வந்து ரொம்பவே அவங்க ஃபேஸை பார்க்கும்போதே தெரியுது அவங்க வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருக்காங்க, ரொம்ப கோபமாக இருக்காங்க. அந்த இடத்துல வேணும்னே போய்ட்டு வந்து கையை பிடிக்கிறது, அந்த இடத்துல அவங்க வந்து காப்பாற்றுங்கன்னு கற்றுத்தரதெல்லாம் வந்து அது ஒரு மாதிரியாக ஒரு கேவலமான ஒரு நெருடலை தான் நம்மளுக்கு வந்து ஏற்படுத்துது. திவாகருக்கு இது வந்து புரியவே இல்லை. அவன் சிரிச்சுக்கினே பண்ணுறான். அவங்க வந்து ரொம்ப எமோஷ்னலாக பார்த்தீங்கன்னா வந்து போகிறேன் கையை விடுங்க காப்பாற்றுங்கன்னு கத்துறதும், அதுக்கப்புறம் அங்கேருந்து பிரஜன் வந்து காப்பாற்றி இழுத்துட்டு போனதெல்லாம் பார்க்கும்போது சரியான கோவம் தான் வந்தது. ஒரு முறை வந்து தடுத்து போகிறாங்க அப்படின்றப்ப சரி ஓகே உங்கள் விருப்பம்னு சொல்லிட்டு அப்படி விட்டுறணும். அது இல்லை அப்படின்னா வாயில் வந்து பேசணும். அதை விட்டுட்டு அந்த கையை பிடிச்சி அழுத்தி 2 கையை வந்து க்ரிப்பாக பிடிச்சிருந்ததெல்லாம் பார்க்கும்போது ஒரு கேவலமாக தான் வந்து எனக்கு வந்து தெரிஞ்சுது. அதுக்கப்புறமா வந்து எஃப்ஜேவும் போனார், அந்த டீமுக்கு போனார். அதுக்கப்புறம் நாமினேஷன் ஃபாஸ்ட் வந்து இந்த டீமுக்கு கிடைச்சோடனே அங்கேருந்து சண்டை போட்டு இங்கே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நடந்தது. ஆனால் திவாகர் அவர்கள் பண்ண இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான ஒரு நெருடலை மட்டுமே வந்து ஏற்படுத்தியது. இவனை விட மோசமானவர்கள் இந்த வீட்டுக்குள்ளே இருந்தாலுமே இந்த சீசனில் இவன் ஏற்கனவே வந்து வெளியில் நிறைய அடி வாங்கிட்டு உள்ளே போயிருக்கான்றப்ப இன்னும் நிறைய அடி வாங்கிட்டு உள்ளேருந்து வெளியே வந்தான்னா டோட்டல் லைஃபே வந்து ஸ்பாய்லர் ஆயிரும். ஸோ இதை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க ஆசைப்படுறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் போடுங்க. நன்றிகள்.